நம்மளுடைய ஆன்மாவுக்கே நாம் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறோம், எப்படி கும்பிடுறோம்? இப்படி கும்பிடுறோமா, இப்படி கும்பிடுறோமா? எதை பற்றி சிந்திக்கிறோமோ, எதை பற்றி யோசிக்கிறோமோ, எதனை ஃபாலோ பண்ணுறோமோ, எதால் அளிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நன்மை செய்யும் பொழுது நீங்கள் கர்மாவில் விழுவ மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்மாவில் விழுவது அப்படின்னா அர்த்தம் என்ன? கர்மண்யேவ அதிகாரஸ்தே, ஒரு செயல் செய்வதற்கே உனக்கு அதிகாரம் உள்ளது. மாஃபலேஷு கதாச்சனா, அதனுடைய பலனின் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதையிலிருந்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கூறிய சில ஸ்லோகங்கள் வாயிலாக சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யதி யுக்தேவா மாத்மானம் மத்பராயணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. இதில் மன்மனா பவ மத்பக்தோ அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவுக்கே நாம் பக்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, நம்மளுடைய ஆன்மாவுக்கே நாம் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறோம், எப்படி கும்பிடுறோம்? இப்படி கும்பிடுறோமா, இப்படி கும்பிடுறோமா? அப்படின்னாக்கா நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளுடைய ஆன்மாவுக்கே நம்ம நமஸ்காரம் செய்து கொள்கிறோம். அங்கே விக்கிரகத்தை பார்த்து கூட, கடவுள் விக்கிரகத்தை பார்த்து கூட நமக்குள்ளே இருக்கிற கடவுள் ஆன்மாவுக்கே நம்ம நமஸ்காரம் கொடுக்குறோம். தெரியாமல் கூட நம்ம இது செய்கிறோம். ஆத்மானம் மத்பராயணா, ஆன்ம பராயணரா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ், நான் மனிதன் அப்படின்ற தன்மையிலிருந்து நான் கடவுள், நான் ஆன்மா அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் வாயிலாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இதில் மகாங்களை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சில கிளாரிட்டி கிடைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்களே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய படத்துக்கே அவர் மாலை போட்டி அவர் தன்னை தானே பூஜிக்கிறாரு. நம்மளுடைய ஆன்மாவுடைய பக்தராக இருக்கணும், நம்மளுடைய ஆன்மாவுக்கே நமஸ்காரம் செய்யணும். படிப்படியாக நம்மளுக்கு நான் ஆன்மா அப்படின்றது புரிய வரும். நம்ம சந்திரமுகி படத்தில் பார்க்குறோம், ஹீரோயின் சந்திரமுகியை அவங்க பற்றி பார்த்தாங்க, அவங்க பற்றி படித்தாங்க, சந்திரமுகி மாதிரி நடித்தாங்க, சந்திரமுகி ஆயிட்டாங்க. அப்படின்னு எதை பற்றி சிந்திக்கிறோமோ, எதை பற்றி யோசிக்கிறோமோ, எதனை ஃபாலோ பண்ணுறோமோ, எதனை நமஸ்காரம் செய்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுவோம். அதாவது நம்ம நம்மளுடைய சுய ரூபம் ஸ்வரூபம் எதை இருக்குதோ அதாகவே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்யா விதீயத்தே அப்படின்னா, பக்தின்னா என்ன அப்படின்னா சுய சுரூபத்துடன் ஆன்மஸ்வரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சரியான பக்திக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுடைய ஆன்மா பற்றி மட்டுமே நம் நினைவுக்குள்
வைத்து கொள்ள வேண்டும். நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் இன்னும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய ஆன்மா பற்றி. நைனம் சிந்தந்தி சஸ்ராணி நைனம் கஹதி பாவகா நச்சைனம் கிளேதயம் தியாப்போ நசோச்சயத்தி மாருதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம இரண்டா தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் தேகம் தேஹி, உடல் ஆன்மா. இப்படி தெரிஞ்சுக்கினாதான் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த தேகம் எதால் அழிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் அழிக்கப்படும். பஞ்சபூதங்கள் என்ன? பூமி தத்துவம், ஜல தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாச தத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு பூமியில் மண்ணால் அது டிசால்வ் ஆகிடும். அதே போல் அக்னியால் எரிக்கப்படும். அதே போல் காத்தால் காயப்படும். அதனால தான் ஆன்ம தத்துவத்தை ஆகாச தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம், நிர்குண தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பஞ்சபூத தத்துவத்தில் 4 தத்துவங்களோட நம்மளுடைய தேகம் என்பது அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லியிருக்காங்க. அம்பால இந்த உடலை நம்ம வெட்ட முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுவே ஆன்மா அப்படின்னு எடுத்தா இந்த அம்பு போட்டாலே அது வெட்ட முடியாது. அதே போல் அது மணலோட எதுவும் செய்ய முடியாது. காற்று அது காயப்படுத்த முடியாது. அடுத்த அக்னியால் எரிக்கப்பட முடியாது. தண்ணியால் நம்ம ஈரப்படுத்த முடியாது. தேகம் வேறே, தேஹி வேறே. தேகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம். இப்போது தேஹி ஆன்மா பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அழகான ஸ்லோகம் வாயிலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அழிஞ்சு போகிற தேகம் உடல் நாம் கிடையாது. எது அழியாமே இருக்குதோ அந்த ஆன்மா தான் நாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அடுத்த புரிஞ்சுக்கணும், அடுத்த பயிற்சி பண்ண நம்மளால் உணர முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்துவதர்சினஹ. நம்மளுக்கு 2 விதமான குரு இருக்கிறாங்க. பகிர்குரு, அந்தர்குரு. பகிர்குரு தட் இஸ் வெளியே நம்மளுக்கு ஆன்மீகத்தை, ஆன்மீக வழியை சொல்லி கொடுக்குற குரு கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணிபாத்தேனா சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். தட் இஸ் நம்மளுடைய 2 கால், 2 கை, தலை, மனம், புத்தி, இந்த பாடி எல்லாமே சேர்த்து 8 எல்லாமே சேர்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனைத்தும் அந்த குரு முன்னாடி வச்சு நமஸ்காரம் செய்யணும். த்வத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஸ்னேனா. பரிப்பிரஸ்னா அப்படின்னா அர்த்தம் என்ன? ரைட் கொஷன். தட் இஸ் ஒரு கேள்வி போடும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டு படித்து கேட்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அப்பொழுது இன்னும் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை. அதை உண்மையிலே புரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்கறது தான் பரிப்பிரஸ்னையே தவிர நம்ம அவங்கள செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியோ சும்மா நம்ம கேட்கலாம் அப்படின்றதுக்கோ கேள்விகள் கேட்கக்கூடாது. பரிப்பிரஸ்னேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸு சொல்லியிருக்காங்க. சேவையாக ஒரு குருவுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? அவருக்கு தேவையான
சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கொடுக்க முடியும். சாப்பாடு கொடுக்க முடியும், அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்க முடியும், அவங்களுக்கு துணி கொடுக்க முடியும், அவங்களுக்கு சின்ன சின்ன சேவைகள் செய்கிறோம். அதே போல் அந்த குருவுடைய லட்சியம் என்ன இருக்குதோ அந்த லட்சத்தை நம்மளும் எடுத்து பண்ணும் பொழுது அது குருவுக்கு நம்ம கொடுக்குற சேவையாக இருக்கும். உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்துவதர்சினஹ. அதாவது அவங்க மூன்றாம் கண்ணோட ஞான கண்ணோட அவங்க தெரிஞ்சுக்கினா அனைத்து ஞானத்தை நம்மளுக்கு உபதேசம் செய்வார்கள். தத்துவதர்சினஹ அவங்க எந்த தத்துவத்தை தரிசித்து இருக்கிறாங்களோ அதனை நம்மளுக்கு போதனை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு பற்றிய நம்ம எப்படி இருக்கணும் என்றது ஈஸியாக கிளியராக கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னொரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ரஹ லோகோயம் கர்மபந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரஹ. அப்படின்னா இந்த உலகத்திற்கு நம்ம எதற்காக வந்துள்ளோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டி நடக்கும் பொழுது யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ரஹா, யஜ்ஞம் செய்வதற்கே பிறந்து வந்திருக்கோமே தவிர நம்ம கர்மாலிருந்து பிறந்து வரலை. நமக்கு தெரியாமலே கர்மாவில் விழுந்து கர்ம சக்கரத்துக்கு வந்திருக்கோமே தவிர சிருஷ்டி எப்படி நடந்தது? யஜ்ஞத்தில் இருந்து நடந்தது. நீங்கள் கீழே போங்க, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும். அந்த கிடைத்த விஷயங்கள் இருந்து மேலும் மறுபடியும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, யஜ்ஞம் செய்யும் பொழுது, யஜ்ஞம்னா உலக நன்மை செய்யும் பொழுது நீங்கள் கர்மாவில் விழுவ மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்மாவில் விழுவது அப்படின்னா அர்த்தம் என்ன? இது கூட நம்ம பார்க்கலாம். நம்மைக்காக நம் வாழுவது, நம்மளுடைய குடும்பத்திற்காக மட்டுமே நம்ம வாழுவது, அது கர்மாவுக்கு வழி வகுக்குது. அதனால் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பொறுப்பு நம்ம குடும்பம் பார்த்துக்கிறது. ஆனால் அதோடு சேர்த்து நம்மளுக்கு எது முடியுதோ தன் மன் தன் மக்களுக்கு உலக நன்மை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது யஜ்ஞம் எனப்படும். எப்பொழுது யஜ்ஞம் செய்கிறோமோ அந்த கர்ம சக்கரத்தில் இருந்து சிருஷ்டி சக்கரத்துக்கு வர முடியும். எப்பொழுது சிருஷ்டி சக்கரத்துக்கு வரோமோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முக்தி வருது. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ரஹ லோகோயம் கர்மபந்தனஹ. தெரியாமலே உலக மக்கள் கர்மபந்தத்தில் விழுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கர்மபந்தனஹ அப்படின்னு சொல்கிறாரு. ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரா. எப்பொழுது அந்த சக்கரத்தில் இருந்து இந்த சக்கரத்துக்கு வருவாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முக்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கர்மாவை பற்றி நம்ம கர்மங்கள் எப்படி செய்கிறோம், எந்த நிலையிலோ செய்கிறோம், அதனுடைய பலங்கள் நம்மளுக்கு எந்த வழியில் வருது அப்படின்றதுக்கு கூட ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது. அது பார்க்கலாம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மாத்தே சங்கோஸ்த்வா கர்மணி. எப்பொழுது நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் ஆன்மீக சத்தியங்களை தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்மளுக்கு கர்மாவிலிருந்து கர்மாவுடன் நம்மளுக்கு ஒரு பற்று அட்டாச்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் வாயிலாக சொல்கிறாங்க. கர்மண்யேவ அதிகாரஸ்தே, ஒரு செயல் செய்வதற்கே உனக்கு அதிகாரம் உள்ளது.
மாஃபலேஷு கதாச்சனா அதனுடைய பலனின் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்போது அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு இருக்குது, இயற்கைக்கு இருக்குது. மா கர்ம பலஹே துர்பூஹு மாதே சங்கோஸ்துவ கர்மணி அப்படின்னா அந்த பலனின் மீது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பொழுது, ஆர்வம் இருக்கும் பொழுது, அந்த பலனோட நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வரும் பொழுது நம்ம பந்தத்தில் மாட்டிக்கிறோம். எதோட பந்தத்தில்? அந்த செயலுடைய பலனோட பந்தத்தில் மாட்டிக்கிறோம். அதனால் உனக்கு எக்ஸாமு நல்லா ப்ரிப்பேர் ஆகி எழுதுகிற வரைக்கும் மட்டுமே உன்னுடைய டியூட்டி. உன்னுடைய டியூட்டி கிடையாது. எக்ஸாம் பேப்பர் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கணுன்றது வாத்தியாருடைய டியூட்டி. அதனால் நம்ம டியூட்டி செய்கிற வரைக்கும் மட்டுமே. அதுவும் பலங்கள் எப்படி கொடுக்கணுன்றது யூனிவர்ஸ் எப்படி பார்க்கும்னா நம்மளுடைய மின்பிறவிகளுடைய கணக்கெல்லாம் டேட்டா எல்லாம் வச்சுட்டு எப்பொழுது யாருக்கு எந்த விதத்தில் அந்த பலங்கள் கொடுக்கணுன்றது அந்த யூனிவர்ஸுடைய டியூட்டி. நம்மளுடைய டியூட்டி கிடையாது. நம்மளுக்கு அந்த கணக்கே தெரியாது. நம்மளுடைய பிறவிகளில் நம்ம செஞ்ச செயல் கணக்கே நம்மக்கிட்ட இருக்காது. அப்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? நம்மளால் முடியாது. அதனால் அதோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஹாப்பியாக நீங்கள் செயல் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க, நம்ம வேலைகள் செய்து போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் மாஸ்டர்ஸ்.